தீபாவளி பலகாரம் பண்ணலாமா? வாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பலகாரம் செய்ய போறேன். மேக்ஸிமம் குலாப் ஜாமுன் தான் செஞ்சிருக்கேன் தீபாவளிக்கு. ஏன்னா, மாமியார் வீட்ல அத்தை எப்படியும் முறுக்கு, தட்டை, அப்புறம் அதிரசம் இதெல்லாம் வந்து செஞ்சுருவாங்க. நாங்க ஊருக்கு வரும்போது சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு போறதோட சரி. என்ன செய்ய சொன்னதும் இல்ல. நானும் ஓகே, டைமும் இல்ல. இப்போ அயர்லாண்டில இருக்கோம். யாரும் செஞ்சு தர மாட்டாங்க. ஒண்ணு நம்ம காசு குடுத்து வாங்கணும். அப்படி இல்ல நம்ம தான் செய்யணும். காசு குடுத்து வாங்கலான்னு பார்த்தா எல்லாம் 50 கிராம்ஸ் 50 கிராம்ஸே பயங்கர ரேட்டா போட்டிருக்காங்க. ஏன் நம்மளே ட்ரை பண்ணலாம். எப்பதான் அப்பலாம் கத்துக்கிறது அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றேன். எனக்கு வந்து எங்க வீட்ல வந்து எங்க அம்மா செய்றதுல ஓலை பக்கோடா தான் ரொம்ப பிடிக்கும். தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் ரச சாதம் எந்த சாப்பாடா இருந்தாலும் அந்த ஓலை பக்கோடா வச்சு சாப்பிடுவேன். ஸோ அதுதான் வந்து நான் ஃபர்ஸ்ட்டு செய்ய போறேன். அரிசி மாவு ஜாஸ்தியா வச்சு சிலர் செய்வாங்க. கடலை மாவு ஜாஸ்தியா வச்சு சிலர் செய்வாங்க. எனக்கு வந்து கடலை மாவு டேஸ்ட்டு தான் இதில ரொம்ப பிடிக்கும். ஸோ, அதனால நான் கடலை மாவு ஜாஸ்தியா வச்சு செய்றேன். இதில அந்த காரமும், பெருங்காயத்தூளும் அந்த பெருங்காயத்தூளோட வாசமும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. நான் லாஸ்ட் இயர் ஒரு டைம் இந்த ரெசிபி ட்ரை பண்ணேன். அ மாவு கொஞ்சம் கெட்டியா பெசஞ்சுட்டேன். ஸோ, அதனால என்னால ப்ரெஸ் பண்ணி புளியவே முடியல. எப்படியோ பண்ணிட்டு, இனிமே இத ட்ரையே பண்ணக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் எங்க அம்மா சொன்னாங்க, "நீ தண்ணி சரியா ஊத்திருக்க மாட்ட. அதனால தான் அப்படி இருந்திருக்கும். இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பாரு" அப்படின்னு சொன்னாங்க. நான் இங்க அயர்லாண்டு பேக் பண்ணும்போதும் நான் அந்த முறுக்கு அச்சு எடுத்துக்கவே இல்ல. நான் இதெல்லாம் எங்க பண்ண போறேன் அப்படின்னு சொன்னேன். என் மாமியார் தான், "இல்ல சும்மா வச்சுக்கோ" அப்படின்னு குடுத்தாங்க. ஓகே, தேங்க் காட் நான் குடுத்ததுனால தான் வந்து நான் இப்போ வந்து இத ட்ரை பண்ணி செய்ய போறேன். அண்ட் இது மாவு ஃபுல்லா வச்சாலும் ப்ரெஸ் பண்ண முடியல. கொஞ்சம் கம்மியா வச்சு ப்ரெஸ் பண்ணா கொஞ்சம் ஈஸியா இருக்கு. பட் ஸ்டில் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லா செஞ்சாச்சு. எதுவுமே ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது வராது. செகண்ட் டைம் பண்ணும்போது தான் நமக்கு பெட்டரா வருது. சாமிக்கு வச்சுட்டு டேஸ்ட் பார்க்கலாம். டேஸ்ட் பார்க்கலாமா? நல்லா கிறிஸ்பியா வந்திருக்கு. கொஞ்சம் காரம் பத்தல. கொஞ்சம் காரமான மிளகாத்தூளா போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் மாவுல வந்து கொஞ்சோண்டு மிளகாத்தூள் எக்ஸ்ட்ரா போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டா கரெக்ட்டா இருக்கும். நாங்க வந்து இத ஓலை பக்கோடான்னு சொல்லுவோம். ரிப்பன் பக்கோடான்னு கூட சொல்லுவாங்க. நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு டே 2 ஆஃப் மேக்கிங் தீபாவளி பலகாரம். இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரைட்டான ஒரு ஸ்வீட் தான் பண்ண போறேன். வாங்க என்னன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் 3 இன்கிரீடியன்ட்ஸ் தாங்க. கீ, கேஷ்யூ அண்ட் சுகர். கண்டுபிடிச்சிட்டிங்களா? எஸ், இட்ஸ் காஜு கத்லி. ஃபஸ்ட்டு சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிக்கலாம் சைடில். நான் இதில் வந்து 2 கப்புக்கு 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். ஸோ சுகரை வந்து இதில் போட்டுட்டு இதில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது மிக்ஸி ஜாரில் முந்திரியை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நான் 2 பேட்சாக அரைச்சிக்க போகிறேன். நான் இதில் ஒரு சின்ன பீஸ் ஏலக்காய் போட்டு அரைச்சிருக்கேன். அண்ட் அரைக்கும் போது வந்து ரொம்ப ஹை ஸ்பீடில் வச்சு அரைக்காதீங்க. அப்படியே மிக்சியில் வந்து ஜாரில் வந்து அப்படியே ஒட்டிட்டு ஒரு மாதிரி பிசு பிசுப்பாக ஆகிடுது. சுகர் சிரப் கன்சிஸ்டன்சி எப்படி பார்க்கணுன்னா, ஒரு கம்பி பதத்துக்கு இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ஆனோன்னா நம்ம பவுடர் எடுத்து இதில் கொட்டி மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ண ஒரு ஸ்மூத் பேஸ்ட் ஆகிடுது. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கெட்டி ஆனோன்னா அது ஒரு பட்டர் ஷீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த சப்பாத்தி ரோல் வச்சு நல்லா உருட்டிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ண வேண்டியது தான். சூப்பராக கட் பண்ணியாச்சு. எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்டுக்கும் என் பையனுக்கும் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே, காஜு கத்லி ரெடி. சாமிக்கு வச்சுட்டு டேஸ்ட் பார்க்கலாமா? ஓகே, நானே பண்ண காஜு கத்லி. கொஞ்சம் ஷேப் தான் கொஞ்சம் பிக்காக வந்துடுச்சு. இட்ஸ் ஓகே. நிஜமாவே சூப்பராக இருக்குது. கரெக்டான மெஷர்மெண்ட் போட்டிருக்கேன். ஸ்வீட்னஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. சூப்பர். நீங்கள் இந்த தீபாவளி காஜு கத்லி ட்ரை பண்ணுறீங்களா? டே 3 ஆஃப் மேக்கிங் தீபாவளி பலகாரம். இன்றைக்கி வந்து தீபாவளிக்கு அம்மா எல்லோரும் ஃபஸ்ட்டு அதை தான் செய்வாங்க. அவங்களுக்கு அதுதான் ரொம்ப ஈஸியும் கூட. முறுக்கு நல்லா மொறு மொறுன்னு சுட்டுறலாமா? வாங்க.
நான் இன்றைக்கி 4 கப் அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். என்கிட்ட பேக்கெட் மாவு தான் இருக்குது. ஸோ அதை எடுத்துக்கிட்டேன். 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக பொட்டுக்கல்ல அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு, அப்புறம் என்கிட்ட ஒயிட் எள்ளு தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த எள்ளு கொஞ்சம் சீரகம் போட்டு, சால்ட் போட்டு, பட்டர் கொஞ்சம் போட்டு, நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி மாவு ரெடி பண்ணிட்டேன். கரெக்டாக தான் பிசைஞ்சிருக்கேன்னு நம்பியிருக்கேன். இந்த முறுக்கு வந்து எங்கள் அம்மா ரொம்ப நல்லா செய்வாங்க. நல்லா ஒயிட்டாகவே இருக்கும், கலரே மாறாமல் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஓகே, ஆயில் சூடாயிடுச்சு, முறுக்கு சுடலாம். பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு முறுக்கு பிழியும் போது ஏதோ தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு பண்ணேன்னு தெரியல. எல்லாம் ஈஸியாக வர்றதுனால இதுவும் ஈஸியாக வந்துடும்னு நினச்சேன். ஆனால் சரியாக வரல. பட் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். டேஸ்ட் பார்க்கலாம். டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. ஆனால் புளியும் போது பிஞ்சு பிஞ்சு கொட்டிகிட்டே இருந்தது. ஒருவேளை தண்ணி எக்ஸ்ட்ரா போட்டுட்டேன்னா, இல்லை ஒருவேளை இது இந்த பேக்கெட்டு மாவுன்றதுனால இது சரியா இல்லையா, என்னென்னு உங்களுக்கு தோணுது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் டேஸ்ட் ஓகே தான், கொஞ்சம் எண்ணெயாக தெரியுது. சூப்பராக பண்ணிடுவேன்னு நினச்சேன். ஸோ அதை பிடிச்சு ஓகே, அப்படியே முறுக்கு மாதிரி வரல, வத்தல் மாதிரி பிஞ்சு பிஞ்சு வந்திருக்கு. அப்படியே பிஞ்சு பிஞ்சு சாப்பிட்டுக்க வேண்டியதை, எப்படினாலும் கடிச்சு தானே சாப்பிட போகிறோம். அப்படி நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக சூப்பராக செஞ்சிடுவேன் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டே 4 ஆஃப் மேக்கிங் தீபாவளி பலகாரம். இன்றைக்கி வந்து என்ன செய்ய போகிறோன்னா ரவா லட்டு செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து 2 கப் ரவா எடுத்திருக்கேன். அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்வீட்னஸ்க்கு சுகர் 3/4 கப் எடுத்துக்கிறேன். எனக்கு அந்த லெவல் போதும். 2 ஏலக்காய் போட்டுக்கிட்டேன் வாசத்துக்கு. அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/4 கப் நெய் ஊற்றி அதில் முந்திரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ முந்திரி நெய் எல்லாத்தையும் வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா சூடாக இருக்கும். ஸோ அதனால் ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, கொஞ்சம் ட்ரையாக தெரிஞ்சிச்சுன்னா ஒரு 2 ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கீ கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். நான் மில்க் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரவுண்டாக பால் பண்ணால் ரவா லட்டு ரெடி. லட்டு பண்ணால் ரவா லட்டு ரெடி. ரவா லட்டு டேஸ்ட் பார்க்கலாமா? இது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண ரவாவில் பண்ணதுனால நான் இதுக்கு சாமிக்கெல்லாம் வைக்கலை. சூப்பருங்க, நல்லாயிருக்கு. ரவா லட்டு எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. என் ஹஸ்பண்டுக்கு ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால் செஞ்சேன். அதனால தான் கம்மியாக எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்கேன். டே 5 ஆஃப் மேக்கிங் தீபாவளி பலகாரம். இன்றைக்கி குலாப் ஜாமுன், குண்டு குண்டு குலாப் ஜாமுன் பண்ணலாமா? வாங்க. நம்ம ஊரில் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படி இருக்கும் நம்ம குலாப் ஜாமுன் மிக்ஸ் தீபாவளி டைமில். பட் நான் இங்கே வந்து இந்த 500 கிராம்ஸே 500 ருபீஸ் கொடுத்து வாங்கியிருக்கேன். நான் வந்து இதில் ஹாஃப் பேக்கெட் தான் யூஸ் பண்ணேன். குலாப் ஜாமுன் மிக்ஸில் வந்து நம்ம வந்து வாட்டர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஊற்றணும். கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா ஆனால் கூட ரொம்ப பிசு பிசுன்னு ஆகிடும். ஸோ ரொம்ப கம்மியான வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி பால்ஸ் உருட்டும் போது கிராக்ஸ் இல்லாமல் உருட்டினோன்னா ஃப்ரை பண்ணும்போது சூப்பர் ஷேப்பாக வரும். இப்போ வந்து பால்ஸ் ரெடி பண்ணியாச்சு. எனக்கு வந்து ஹாஃப் பேக்கெட்டுக்கு வந்து இந்த சைஸில் 30 பால்ஸ் வந்தது. நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவலி எனக்கு வந்து இதை ஜீராவில் போடுறதுக்கு முன்னாடியே இந்த வெறுமனை ஃப்ரை பண்ண பால்ஸே சாப்பிட ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு யாருக்காச்சும் பிடிக்குமா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து சுகர் சிரப் சைட்லேயே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் கொஞ்சமாக வந்து ஏலக்காய் போட்டுக்கிட்டேன். இதுக்கு வந்து நான் ஒரு 650 ml வாட்டர் தான் யூஸ் பண்ணேன். ஆக்சுவலி இந்த ஃபுல் பேக்கெட்டுக்கு 2 லிட்டர் வாட்டர் சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு 650 ml யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஈக்குவலாக சுகரும் போட்டுக்கிட்டேன். ஆக்சுவலி நேற்று நைட்டு தான் நான் பண்ணேன். நேற்று மார்னிங்லாம் பண்ணுறதுக்கு டைமே இல்லை. ஸோ சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் குலாப் ஜாமுன் சாப்பிட்டீங்களா அந்த தீபாவளிக்கு? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.